ஹதீஸ் 394. ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம்களின் ஒரு படையினரை இணை வைப்போரில் ஒரு கூட்டத்தாரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அவர்களும் அவர்களை போரில் சந்தித்தார்கள். இணை வைப்பவரில் ஒருவர் தான் நாடிய போதெல்லாம் முஸ்லிம்களில் ஒருவரிடம் ஓடி வந்து அவரை கொன்றுவிட்டு செல்வார். இந்நிலையில் முஸ்லிம்களில் ஒருவர் அவர் கவனக்குறைவுடன் இருப்பதை கண்டார். அந்த மனிதர் உசாமா இப்னு ஸைத் அவர்கள்தான் என நாங்கள் பேசிக் கொண்டோம். அவர் அவனிடம் சென்று வாளை உயர்த்திய போது அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினான். எனினும் அவர் அவனை கொன்றுவிட்டார். பின்னர் போரின் செய்திகளை கூறுபவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த மனிதரிடம் இவர் எப்படி நடந்து கொண்டார் என்ற செய்தியை முழுமையாக எடுத்து கூறினார். இவரை அழைத்து ஏன் அவரை கொன்றீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, முஸ்லிம்களுக்கு அவன் தொல்லை கொடுத்தான், இன்னார் இன்னாரை கொன்றான் என பெயர் கூறி தெரிவித்த அவர், நான் அவன் மீது பாய்ந்தேன். வாளை கண்ட அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினான் என உசாமா கூறினார். அவரை நீர் கொன்று விட்டீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆம் என்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மறுமையில் உம்மிடம் வந்தால் என்ன செய்வீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, எனக்காக அல்லாஹ்விடம் பிழை பொறுப்பு இறைஞ்சுங்கள் என்று கூறினார். மறுமை நாளில் உன்னிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வந்துவிட்டால் எப்படி நடந்து கொள்வாய் என மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். மறுமை நாளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை உம்மிடம் வந்தால் எப்படி நடந்து கொள்வாய் என்று கூறுவதை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். முஸ்லிம் 9-7